Welcome to Dr. Maitri's Music Therapy Channel. இன்றைய பதிவிலையும் conflicts and confusion என்ற தலைப்புல சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். Conflicts என்ன சொன்னா நம்ம பார்த்தோம், there are too many avenues available to select and move further. But எந்த அவென்யூவை நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்றது தெரியாம நம்ம நிலையை எங்கே நிறுத்திக்கணும் அப்படின்றது தெரியாமல் இருக்கும்பொழுது நடைபெறக்கூடியது தான் கன்ஃப்ளிக்ட்ஸ். அதே மாதிரி ஆனால் கன்ஃபியூஷன் என்று சொல்லும்போது எதுவுமே தெரியாது, எது சரியானது எது சரியில்லை, எது எடுத்துக்கொள்ளணும் எதை விட்டுடணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கும்பொழுது there are too many stimulus which is bombarding அப்படின்னு சொன்னால் அது எதை நம்ம முதல்ல பயன்படுத்துகிறோம் எதை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்றது தெரியாமல் இருக்கும்பொழுது அது கன்ஃபியூஷன்னு பார்த்தோம். ஆனால் இந்த கன்ஃபியூஷனில் இருந்தாலும் கன்ஃப்ளிக்ட்ஸில் இருந்தாலும் அது எதாக இருந்தாலும் அதை நம்ம பயன்படுத்திக்கணும், அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னு கேட்டால் சில பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்தோம் கம்ஃபர்ட் ஜோன், ஃபியர் ஃப்ரீ ஜோன், லெர்னிங் ஜோன், குரோத் ஜோன் அப்படிலாம் பார்த்தோம். இது ரொம்ப ரொம்ப சிறப்பாக அளவில் பார்த்துட்டே இருந்தோம், ரொம்ப டீட்டெயிலாக கூட நிறைய பார்த்தோம். ஆனால் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு பால்யத்தில், அதாவது ஒரு 15 வயசுக்குள்ளே இருக்கும்பொழுது நிறைய கம்ஃபர்ட் ஜோன் இருக்கலாம். ஏன்னா நிறைய சலுகை கொடுப்பாங்க, வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு நல்ல விதமான சலுகை கொடுத்து எல்லாமே நம்மளுக்கு முக்கியமாக கொடுப்பாங்க. ஆனால் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருந்தாலே we cannot face success, we can சல்தா ஹே அப்படின்னு முள்ள அந்த பயணத்தை நடத்திட்டு போக முடியும். ஆனால் அதில் என்ன பண்ண முடியாது, சிறப்பாக வெற்றியை காண்பது என்பது அறிவு. வெற்றி என்பது என்ன, ஒரு டீமுக்கு கிடைக்கிற வெற்றி ஏற்றுக்கொள்ளப்படும், ஒரு தனி மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் எங்கேயுமே வெற்றி இல்லை, பொதுவான விஷயத்தில் செய்யும்பொழுது அங்கே தனி மனிதனுக்கு கிடைத்த வெற்றி தான் ஏற்புடையது, அதை தான் கொள்ள தகுந்தது. ஆனால் யாருக்கோ கிடைக்கிற வெற்றியை பற்றி நம்ம பேச முடியாது. ஆனால் அந்த 15 வயது வரைக்கும் தனி மனிதனுக்கு என்ன வெற்றி கிடைக்கும்னு சொன்னால், ஒரு சில குழந்தைகளுக்கு அது நல்லா படிக்கும், ஒரு பேச்சு போட்டியில் போய் பேசிட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு வரும், சில சமயத்தில் நல்லபடியாக ஹேண்ட் ரைட்டிங் கையெழுத்து மணிமணியாக முத்து கோத்தா போல இருக்கும், அப்படின்னா அதுக்கு ஒரு அக்லோட்ஸ் கிடைக்கும். அதுபோல் சின்ன விஷயங்கள்ல இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் வெற்றி என்பது அது அந்த வார்த்தையே வேற, அந்த ஃப்ரேஸ்க்கு பொருளே வேற. அதனால எப்பவுமே நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தால் வெற்றி காண்பது அரிது. வெற்றி காண்பது என்பதற்கு வாய்ப்பில்லை கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தா. ஆனால் கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி வெளியில ரிஸ்க் எடுத்தாதான் அது வெற்றியா தோல்வியா, வெற்றிக்கும் தோல்விக்கும் நடிகை நின்று இருக்கோமா இல்லை தோல்வியை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறோமா அப்படின்னு நமக்கு தெரியும். தோல்வியை நோக்கி பயணப்படுகிறோம் என்றால் ஒரு 2 ஸ்டெப்புக்குள்ளேயே 3வது ஸ்டெப் வரத்துக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணலாம், we can change the direction and move towards success. அது சாத்தியம்தான். ஏன்னா நம்ம யோசித்து தான் நடக்கிறோம். இது ஒரு மோட்டார் ரைடில் போகிற மாதிரி வேகமாக 1 மணிக்கு 120 கிலோமீட்டரில் போகிற வாழ்க்கை பயணம் இல்லை. சாதாரண ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்லோலி we are moving, ஒரு டார்டாய்ஸ் மாதிரி உள்ள நகர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 2 ஸ்டெப் நகர்ந்த உடனேவே எடுத்திருக்கிற ரோடு இருக்கே, த பாத், இட் மே நாட் லீட் டு சக்ஸஸ், ராதர் வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் அவர் சக்ஸஸ்க்கு எதிர்மறையாக போயிட்டு இருக்கோமோ என்னமோ சர்க்கியூட்டர்ஸ் ரூட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக 2வது ஸ்டெப் முடியறதுக்குள்ளேயே த ரோட் டோன்ஸ் ஆன் யுவர் ரைட் அப்படின்னு நம்ம கீப் லெஃப்ட் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். கீப் லெஃப்ட்டு கீப் ரைட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கீப் லெஃப்ட் தான் போட்டிருக்கோம். ரோட் சிக்னல்ஸில் எப்போவுமே கீப் லெஃப்ட் அப்படின்னு போட்டுருந்தோன்னா கீப் லெஃப்டில் ஈஸியாக எளிமையாக நம்ம திரும்பிட்டு வெற்றியை நோக்கி பயணப்பட முடியும். ஆனால் இந்த கன்ஃப்ளிக்ஷன் வரும்பொழுது தான் எதை எடுக்கிறது, வெதர் டு டர்ன் லெஃப்ட் ஆர் ரைட் அப்படின்னு தெரியாமல் தொடர்ந்து நம்ம என்ன செய்வோம், ரைட்லேயே போகலாமா, என்ன வேறு ரூட் எடுக்கலாமா, நம்ம போகிறது சரிதானா, டு ஹோம் வீ கேன் ஆஸ்க் ஃபார் இட் அப்படின்னு நம்ம யோசித்துக்கிட்டே இருப்போம். அதனால சரி கொஞ்சம் தூரம் ரைட்டில் போய் பார்ப்போம், அப்படிலாம் திருப்பி ரவுண்ட் அடிச்சுட்டு இங்கே இதே இடத்துலேருந்து லெஃப்ட்டில் போவோம் அப்படின்னு நம்ம யோசிப்பாங்க. சில பேர் தஸ் தோ ஆர் யங், அவங்களுக்கு என்ன பண்ணலாம், நிறைய டைம் இருக்குது, பயணத்தை நேரத்தை அதிகமாக கூட்டியிருந்தால் பரவாயில்ல, we can take extra hours of journey அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து அவங்க அடுத்த லெவலில் என்ன பண்ணிக்கலாம், வேறு வழியில் அவங்க திரும்பிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த கன்ஃப்ளிக்ட் இருக்கிறதுனால எதுனால போகிறது, எது சரியான வழி பாதையை தேர்ந்தெடுத்துக்கிறது அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. அதனால் இது சரியா அது சரியா, ஆமாம் ரைட்டில் போனாலும் யூ கேன் அட்டைன் யுவர் கோல்ஸ், ஈவன் இஃப் யூ கோ பை லெஃப்ட் கீப் லெஃப்ட்னு போட்டிருந்து இடது பக்கமாக திரும்பினாலும் உன்னுடைய இலக்கை அடைய முடியும். ஆனால் ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் சர்க்கியூட்டஸாக இருக்கும். லெஃப்ட் சைடில் போனால் இட் மே டேக்ஸ் 2 to 3 hours டு ரீச் அவர் கோல். அது ரைட்டில் போனால்
1 வாரம் கூட ஆகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால எதா இருந்தாலும் எந்த முடிவு எடுக்கிறது, லெஃப்ட்டில் போனால் நிறைய அடல்ட்ஸ் இருக்கும், டிராஃபிக் ஜாம் வரும், சில சமயம் நான் மணிக்கணக்கில் நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கணும் வெஹிக்கிளில் வச்சுக்கிட்டு. ரைட் சைடில் போனால் டிராஃபிக்கே இருக்காது, பட் ஸ்மூத் ஜெர்னியாக தான் இருக்கும், ஆனால் இட் டேக்ஸ் எக்ஸ்ட்ரா 4 days அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எதுக்கு நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வழியை அந்த பாதையை தேர்ந்தெடுத்து அதில் பயணிக்கலாம். அப்போ அந்த எடுக்கக்கூடிய பாதைக்கு இருக்கிற கன்ஃப்ளிக்ட் இருக்கு, எதுல போகலாமா வேண்டாமா, இதில் போகலாமா அதில் போகலாமா, அந்த ஆசிலேஷன் டயலமா அதெல்லாம் என்ன பண்ணலாம், ஓரளவுக்கு நம்ம சரிப்படுத்திக்கலாம். ஆனால் டயலமா ஆசிலேஷன்ற வார்த்தையெல்லாம் வேற வேற கோலை கொடுக்கறதானா தான் அந்த வார்த்தையெல்லாம் பொருந்தும். இல்லை ரெண்டுமே இலக்கை சிறப்பான முறையில் எட்டுவதற்கு பயன்படும். ஆனால் ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா, இடது பக்கம் கீப் லெஃப்ட்ன்ற அடிப்படையில் அந்த பாதை வழியாக பயணித்தா ஒரு 4 நாட்கள் அதிகப்படியாக எடுத்துக்கும் ஜெர்னிக்கு. ஆனால் எந்த விதமான அடல்ஸும் வராது. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பக்கத்தில் போனால் நம்மளுக்கு வெற்றி நிச்சயம். நாளே நம்மதே இல்லை, வெற்றி நம்மதே அப்படின்னு. ஆனால் ரைட் சைடில் போனாலும் வெற்றி கிடைக்கும். ஆனால் நிறைய டிராஃபிக் ஜாம் வரும், அடல்ஸ் இருக்கும், ரோடு வந்து சேஃப் கிடையாது, ஸ்மூத்தான ரைடு இருக்காது, பர்பி ரோடாக இருக்கும், சில சமயத்தில் மட் ரோடு இருக்கும், சில சமயம் என்ன இருக்குமா டெப்ரிஸ் போட்ட ரோடு போல் இருக்கும். அதனால் இந்த ஜெர்னி வந்து 4 நாளில் முடியாது, ஒரு நாள் 24 hours கண்டினியூஸ் ஜெர்னி இருக்கும். ஆனால் எங்கேயும் ரோட்டில் ஒரு ஸ்டாப் பண்ண முடியாது. யூ கேனாட் ஈஸ் யுவர் செல்ஃப், யூ கேனாட் டேக் எனிவர் என்ன மஞ்சுக்கு ட்ராவலில் பக்கத்தில் வச்சுட்டு எதான கோரிக்கிறதுக்கு அதெல்லாம் எதுவுமே வாங்கிக்க முடியாது. எங்கேயும் ஒரு ரெஸ்ட் கூட கிடைக்கிறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் கூட கிடைக்காது. அதாவது கிராமத்துல எல்லாம் போட்டிருக்கோம், பயணப்படும்பொழுது அங்கங்கே ஒரு வழிப்போக்கர்கள்லாம் உட்காந்துக்கிறதுக்குன்னு ஒரு பெஞ்ச் மாதிரி ஒன்று போட்டிருக்கோம். அதெல்லாம் என்னது, வழிப்போக்கர்கள் என்ன பண்ணிக்கிறதுக்கு, ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு என்ன போட்டிருக்கோம். அதுபோல் எதுவுமே இந்த கீப் ரைட்டில் போனால் கிடைக்காது அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் யோசித்து பார்க்கும்பொழுது இந்த ரெண்டுத்துக்குள்ளே எதை தேர்ந்தெடுக்கிறதுன்னு சிறப்புப்படுத்தி மனதில் ஒரு உறுதி எடுத்துட்டு லேட் ஆனால் கூட பரவாயில்ல, 4 நாள் ஆனால் கூட பரவாயில்ல, வில் கோ பை லெஃப்ட் சைடு அப்படின்னு போகிறவங்களும் உண்டு. ஒரே நாளில் போயிடலாம், இடைஞ்சல் வந்தால் பரவாயில்ல அப்படின்னு ஒரு மனசில் இருக்கிற ஒரு வேகத்துக்காக ஒரு முடிவு எடுத்துட்டா வில் ஹேவ் டு ஃபேஸ் தி கான்சிக்வன்சஸ். இது கன்ஃப்ளிக்ட்னால வரக்கூடியது. கன்ஃப்ளிக்டில் என்ன பண்ண முடியல, முடிவு எடுக்க முடியல, சரியான முடிவு எடுக்கலை. அதனால் அதனுடைய பயனை அதே ஒரு பார் போட்டு பலனை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். கன்ஃபியூஷன் சொன்னால் இது ரைட்டில் போகணுமா லெஃப்டில் போகணுமான்னு கைடு பண்ணுறதுக்கே ஆள் இல்லாமல் இருக்கும் பொழுது அது கன்ஃபியூஷன் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதில் என்ன பண்ணணும், கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துக்கிட்டு இருந்தால் கன்ஃபியூஷன்லேருந்து வெளியில் வரவே முடியாது. கன்ஃபியூஷனாக பாட்டுக்கு ஆமாம் அது பாட்டுக்கு டோர் ஸ்டெப்பில் இருக்கட்டும், கன்ஃபியூஷன் நம்ம வீட்டுக்குள்ளேயே பத்திரமா சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் யூ நெவர் ரீச் யுவர் கோல். இருக்க இலக்கை அடைவது என்பது பயணப்பட்டால் தானே இலக்கை அடைய முடியும். பயணப்படவே இல்லை, ஒரே இடத்துல ஒரு சீட்டில் உட்காந்தே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது சாத்தியமே இல்லை. அதனால் கன்ஃபியூஷனாக இருந்தாலும் கன்ஃப்ளிக்டாக இருந்தாலும் யூ ஷுட் டேக் ரிஸ்க். அதில் என்ன பண்ணோம், கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்தால் தான் யூ கேன் ஃபேஸ் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.